பாஞ்சால குறவஞ்சி. ஆமா. 9 நவதானிய பிறப்பு. 9 நவதானியங்கள் பிறப்பு. இல்லன்னா பாண்டவர்கள் 5வது வருஷம். ஆமா. இந்நாடகத்தில் சபை தர்பாரை முன்னிட்டு நான் வந்துள்ளேன். நான் யார்? எமது பெயர் சொல்லட்டுமா? பாஞ்சால குலத்தில் வந்த அந்த குலத்தின் தேவி கண்ணம்மா புரிந்ததா இல்லையா? பூரி இல்லையே. ஏன் என்னாச்சு? பானிபூரியா போச்சு. பேரு விடதான். அப்படியா? என்னுடைய பேர் நாமம் என்ன? அம்மா, நான் அக்கினியில் பிறந்த உக்கிரமான சக்தி பாஞ்சாலன் குலத்தில் வந்த அந்த பத்குணனுக்கான தேவி. என்னுடைய பெயரோ பத்தினி பாஞ்சாலி என்று அழைப்பார்கள். பத்தினி பாஞ்சாலி. ஆமா. சோபனை. ஆமா. பேரோடு பிறந்திருக்கிறீங்க. சோபனை என்று ஒரு பெயர், பாஞ்சாலி என்று பெயர், பத்னை என்று ஒரு பெயர். இப்படி பல பெயர் நாமங்களை கொண்ட என்னுடைய பெயரோ திரௌபதி. திரௌபதியாக இருந்தால் ஒரு தாய் தந்தை யாரும் பிறப்பு வளர்ப்பண்ணம்மா. உன்னை போல் ஒரு தாயின் வயிற்றில் நான் ஜனித்தவளா? நான் எப்படி பிறந்தவன்? என் பிறப்பின் ரகசியம் என்ன? அந்த பாஞ்சால ஜகத்திலே
எப்படி பிறந்த? நான் எப்படி ஜனித்தவள் தெரியுமா? எப்படி? அம்மா, பாஞ்சால நகரத்தை ஆட்சி செய்து வரக்கூடிய பாஞ்சால மன்னன் யாரு? துருபதராஜன். துருபதராஜனாகப்பட்டவருக்கு நெடுநாளாக குழந்தை பாக்கியம் கிடையாது. அப்படி குழந்தை பாக்கியம் இல்லை என்று சொல்லி இமயமலை சாரலில் வசித்து வரக்கூடிய யாசர் உபயாசர் என்று சொல்லக்கூடிய இரு மாமுனிவர்களை வைத்து பெருத்தோர் புத்திரகாமிஷ்டி யாகமானது செய்தார். எப்படி? எப்படி யாகம் என்றால் சர்வ சாதாரண யாகம் அல்ல, புத்திரகாமிஷ்டி யாகம். தனக்கு குழந்தை பிறக்க வேண்டும், தன் வாரிசு வளர வேண்டும், தம் வம்சம் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று ஒரு புத்திரகாமிஷ்டி யாகமானது செய்யும் பொழுது அந்த யாகத்தின் பலனாக முதலாக ஒரு ஆண்மகன் பிறந்தான். முதல் பிறந்தவன் ஆண்மகன். ஆமா. அது யாருமா? முதல் பிறந்த ஆண்மகன் யார்? அவர் தான் என் அண்ணன் துஷ்டதுய்மன். ஆமா. இரண்டாவதாக அம்மா கரிய நெடிய கூந்தலுடன் பின்னிற்கும் மண்ணிற்குமாக ஆகாயமாகப்பட்டது, அந்த ஆகாய தீப்பொறியாகப்பட்டது வளர்ந்து கொண்டிருந்தது. அந்த தீப்பொறியின் படியாக கரிய நெடிய கூந்தலுடன் செந்தாமரை கண்களுடன் இந்த கருநிற பாஞ்சாலி நான் தோன்றியவள். ஆமா. சரிமா? அப்படி நான் பிறந்த உடனே நான் ஒண்டி மட்டும் பிறந்தேனா? என்னோடு சேர்ந்து வில் ஒன்றும் சொல் ஒன்றும் பிறந்தது. எப்படி? வில்லொன்று சொல்லொன்று. ஆமா. என்னோடு பிறந்த வில்லோ கோதண்டம் என்று அழைப்பார்கள், என்னோடு பிறந்த சொல்லோ கொலினி என்று அழைப்பார்கள். கொலினி என்றால் அதற்கு அர்த்தம் என்ன? அர்த்தம் என்ன? கொலினி என்றால் கொள்வதற்காக பிறந்தவள் அல்லது பட்டங்கள் தரித்து பாராளும் அரசனுக்கு மனைவியாக வாழக்கூடியவள். இப்படி சொல்லோடு பிறந்தனா அம்மம்மா நான் வளர வளர அந்த வில்லும் வளர்ந்தது. பொம்பளை வளர வளர அது வளராது. என்னது? வில்லு. ஆமா. அப்படி வளர்ந்த உடனே என் தந்தையாகப்பட்டவர் சிறிய நெடிய காலங்களில் எனக்கு ஒரு திருமண ஏற்பாடு செய்தார். கல்யாணம்? ஆமா. உன் கல்யாணம் எப்படி நடந்தது? சுயம்பரம். யார் யார் வந்தார்? யாரு? அப்பாடி வந்தாரோடி வந்தாரோடி யார் யார் வந்தார்? 56 நாட்டு அரசு மன்னர்கள். எப்படி? எப்படி? 56 நாட்டு அரசு மன்னர்களும் அந்த சுயம்பரத்தில் கலந்து கொண்டார். அம்மா 56 தேசங்களுக்கு ஏக சக்கரவர்த்தி என்ற பெயர் பெற்ற மாமன்னன் துரியோதனன் வந்தார். வில் வளைக்க முடிந்ததா? வில் வளைக்க முடியாமல் கீழே விழுந்தார். ஆமா. வில் வளைப்பது என்றால் எப்படி? எப்படி? சர்வ சாதாரணம் அல்ல திரௌபதி வில் வளைப்பது. அம்மா என்னுடைய வில்லை வளைக்க வேண்டும் என்றார்.
என்னுடைய வில்லோ 1000 மன்னர்கள் தூக்கக்கூடியது. எப்படி 1000 மல்லர்கள் தூக்க முடியாதது. ஆமா. சரி. அப்பேற்பட்ட வில்லை எடுத்து வளைத்து நாணி பூட்டி கீழே மஞ்சள் நீராகப்பட்டது இருக்கும், மேலே மச்சக்குறியானது இருக்கும், சுழற் சக்கரம் இருக்கும். அந்த சுழற் சக்கரத்துக்குள்ள மச்சக்குறி இருக்கும். என் வில்லை வளைப்பவர் என் வில்லை எடுத்து வளைத்து நாணி பூட்டி கீழே தெரியும் மஞ்சள் நீரை பார்த்து அந்த மச்சக்குறி அறுத்து மறுபான கையில் ஏந்தி யார் மச்சக்குறி ஏந்துகிறார்களோ அவருக்கே திரௌபதி சொந்தம். ஆமா. அந்த சுழல் சக்கரத்துக்குள்ள சுபாரத்துக்கு வழியா போய் மச்சக்குறியை அறுத்து மச்சக்குறி அறுத்து அந்த மச்சக்குறி கீழே விழும் முன் மறுபானம் தொடுத்து கையில் ஏந்த வேண்டும். அப்படிப்பட்ட மல்லர்களுக்கே அரசர்களுக்கே திரௌபதி சொந்தம். அவ்வளவு வல்லம பரசனுக்கு. ஆமா. அப்படி என்று என் தந்தை சொன்ன பிரகாரம் துரியோதனால் வளைக்க முடியல, துச்சோதனால் வளைக்க முடியல, கௌரவர்கள் 99 பேரும் வளைக்க முடியல. அங்கு தேசத்தை ஆண்டு வரக்கூடிய கர்ண மகாராஜன் வந்தார், அவராலே வில்வளைக்க முடியல. சிசுபாலன் முதல் ஜராசந்தன் வரை 56 நாட்டு அரசர்களாலும் முடியல. ஆமா. யாரு பார்த்தா அந்த வில்ல வளைச்சு மச்சக்குழி அறுத்து மறுபானம் தொடுத்து உன்னை கைப்பிடிச்சு யாரு? என் தந்தையின் கூற்று எப்படி? ஆண்டி முதல் அரசன் வரை, தோட்டி முதல் தொண்டைமான் வரை யாராக இருந்தாலும் வில்வளைக்கலாம். அப்படி என்று சொன்ன உடனே அம்மா ஒரு ஏழை பிராமணர் கூட்டத்திலிருந்து 5 அமர்ந்தனர். அந்த 5 ஒருவர் எழுந்து வந்து அந்த வளையாது வில்லை எடுத்து வளைத்து நாணி கூட்டி மச்சக்குறி அறுத்து மறுபானம் கையில் தொட்டு அந்த திரௌபதியை மணந்தார். ஆமா. அந்த பிராமணனா இருந்தவர் யாருமா? அந்த பிராமணனாக இருந்தவர் ஒரு ஏழை பிராமணனா? அம்மம்மா குருகுலத்து வேந்தன். எப்படி? குருகுலத்து வேந்தன். குருகுலத்தில் பிறந்த பாண்டவர் 5 ராஜாக்கள். பாண்டவர் 5 என்பது இந்த உலகம் அறியும். யார் யாரே? தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுல சகாதேவன். இப்படி 5 பஞ்ச பாண்டவரிலே நடுப்பிறந்து நாயகனாக விளங்கக்கூடிய ஆனால் அழகு மன்னன், எதிரோமும் கொண்ட ஆனால் அழகு மன்னன். அழகு மன்னன்னா எப்படி? பெண்களே பார்த்து பொறாமைப்படும் அழகு. முறையில்லாத பெண்கள் கூட அர்ஜுனன் நமக்கு முறையா இருக்க மாட்டாரா அப்படின்னு பார்த்து ஆசைப்படுவாங்க. அப்பேற்பட்ட அழகு கொண்ட ஆனால் அழகு மன்னன் அர்ஜுன மகாராஜனே வில்வளைத்தார். அப்படி வில்வளைத்து என்னை திருமணம் செய்து அத்தையாகப்பட்ட குந்தாதேவின் அரண்மனைக்கு அழைத்து சென்று, அம்மம்மா அத்தையாகப்பட்டவர் குயவர் வீட்டுல இருந்தாங்க. குயவர் வீட்டில் இருக்கும் பொழுது உள்ள அத்தை பூஜைகரையில் இருந்த அத்தையிடம் வெளியிலிருந்து அர்ஜுனனாகப்பட்டவன், அம்மா பாஞ்சால தேசம் சென்றேன், பாஞ்சால தேசத்திலிருந்து வெட்டி பரிசாக ஒரு கனிவென்று கொண்டு வந்திருக்கிறேன். எப்படி? ஆமா. அப்படி என்று அர்ஜுனன் வெளியிலிருந்து சொல்ல உள்ளே இருந்த என் அத்தையாகப்பட்ட குந்தாதேவி, அர்ஜுனா எந்த பரிசாக எந்த கனியாக இருந்தாலும் சரி அது பாண்டவர் 5 பங்கிட்டு சாப்பிடுங்க அப்படி என்று சொன்ன உடனே, அம்மா நான் கொண்டு வந்தது கனி அல்ல, ஒரு கன்னி பெண்ணை திருமணம் செய்து கொண்டு வந்திருக்கிறேன் அப்படி என்று சொன்ன உடனே, கோடு தவறாத குருகுல வம்சத்தில் வாக்கப்பட்டவள், சத்தியம் தவறாத சந்திரகுல வம்சத்தில் வாக்கப்பட்டவள், நான் சொன்ன சொல் அழியக்கூடாது, நீதி அழியக்கூடாது அப்படி என்று அம்மம்மா என் அத்தையாகப்பட்ட குந்தாதேவியின் பாக்கிற்கிணங்க பாண்டவர் 5 தேவி, நான் அழியாத பத்தினி. ஒருவர் வில்வளைக்க 5 தேவியான. ஆமா. 5 தேவியாகி இந்திர பிரஸ்தவம் என்ற நகரை உருவாக்கி நாங்கள் சுகமாக வாழ்ந்தாலும் எங்களை வாழ விட்டானா பாவியாகப்பட்ட துரியோதனன் என்ன செய்தான்? என்ன நயவஞ்சகம் செய்தான்? அம்மா ஒரு மணிமண்டபம் ஒன்று கட்டியிருக்கிறேன். அந்த மணிமண்டபத்துக்கு புதுமனை புகுவிழா என்று எங்களை தந்திரமாக வரவழைத்து என் மன்னராகப்பட்ட தர்மராஜனை சூதாட்டத்தில் அமர செய்து நாடு நகரம் நவநீத செங்கோல் ஆளுப்படை உப்புச்சட்டி வரையோடு முதல் அனைத்தையும் தோற்றார் மன்னவர். யாரிடத்துல? துரியனிடத்துல. அப்படி தோற்ற உடனே தன் தம்பிமார் 4 வரை வைத்தார். இழந்ததையெல்லாம் மீட்கலாம் அப்படி என்று தன் தம்பிமார் 4 வரை வைத்து பகடையில் தோற்றார். கடைசி முறையாக அத்தனையும் இழந்து போனோமே அப்படி என்று என் மன்னவர் ஒதுங்கி இருக்கும் பொழுது பாவியாகப்பட்ட ஜகுனி என்ன சொன்னான்? தர்மா, உனக்கு இன்னும் ஒரு சான்ஸ் இருக்குது. எப்படி என்றால், நீ திருமணம் செய்த உன் மனைவி திரௌபதி இருக்கிறா, அவளை வைத்து பகடையில ஆடு. அப்படி ஜெயிச்சா கூட இழந்த உன் நாடு நகரம் உனக்கே, உன் தம்பிமார்கள் உனக்கே அப்படி என்று சொன்ன உடனே என் மன்னராகப்பட்டவர் இந்த பத்தினி பாஞ்சாலி என்னையும் பகடையில் வைத்து ஆடினார்.
என்னையும் பகடையில் ஆடி என்னையும் பகடையில் தோற்றார். அப்பொழுது என் அத்தையாகப்பட்ட காந்தாரியின் குடிலில் இருந்த நான் எப்படி காந்தாரினுடைய அடிக்கலத்துல ஆமா அப்படி இருக்கும் பொழுது என்னையும் தோற்ற பாண்டவர்களை ஓரமாக அமர செய்துவிட்டு அந்த துரியனாகப்பட்டவன் தன் தம்பியாகப்பட்ட துச்சோதனிடம் அழைத்து இன்னும் தவமணி கோவிந்தன் அலமேல் அவர்களும் இன்னும் நம்ம சேலம் செவ்வாய்பேட்டையை சேர்ந்த பொன்னுசாமி ஐயா படையாக்காரர் அவர்களும் இன்னும் ஐயாவாகப்பட்ட பெரியவரும் நமக்காக நன்குடி தந்த அனைத்து நல்ல உள்ளங்களும் நாடகத்தை கண்டுகளிக்க வந்துள்ள அனைத்து ஊர் பொதுமக்களும் எந்த முகம் போனாலும் தங்கமுகமாக விளங்கி அவர் சென்றதமெல்லாம் சிறப்போங்கி வளர இந்த அம்மனுடைய ஆலயம் நாளுக்கு நாள் எப்படி மேலோங்கி வளர்கிறதோ அது போல் குடும்பம் எல்லாம் வளர வேண்டும் ராமோ கற்பகம். அம்மா அப்பொழுது என் அத்தையாகப்பட்ட காந்தாரின் குடியில் இருக்கும் பொழுது பாவியாகப்பட்ட துரியன் தம்பி துச்சோதனன் வந்து என் சிகை கூந்தலை பிடித்து இழுத்து வந்து பாராசபையில் என்னை பாட வந்து செய்தார். அம்மா 10 பேர் நிறைந்திருக்கும் சபை பாரா சபை குரு பெரியோர்கள் அமர்ந்திருக்கும் அந்த சபையில அம்மா பாவியாகப்பட்ட துரியன் தம்பி என்னை மாளாத துகிலுறிந்தான். துகில் என்றால் சீலை உருவது. அப்படி மாளாத துகிலுறியும் பொழுது அண்ணா மயவா கோபால கண்ணா எம்பெருமானே இந்த தங்கையை காப்பாற்ற இந்த உலகத்தில் யாரும் இல்லையா? அப்படி என்னை அண்ணனை வேண்டி அழைக்க அண்ணனாகப்பட்டவர் எனக்கு மாளாத துகில் கொடுத்து என் மானத்தை காப்பாற்றினார். அப்படி காப்பாற்றினாலும் பகடையில் தோட்ட பாண்டவர்கள் 12 வருடம் கானகம், 1 வருடம் அக்கியாத வாசம், பங்குல பிரகாரம் 13 வருடம் கழித்து வந்தார். பாதி நாடு தருகிறேன் என்று துரியன் சொல்ல கிடையாது, குரு பெரியோர்கள் சொன்னார்கள். அப்படி குரு பெரியோரின் வார்த்தை சிறமையை ஏற்றுக்கொண்டு 12 வருட கானகம் முடித்து விட்டோம். இந்த 1 வருடம் அக்கியாத வாசம் விரிந்தால் 1 வருடம் அக்கியாத வாசம் எப்படி கழிப்பதென்று தெரியவில்லை. இன்னார வேலையில என்னை தேடி ஓடி வந்த காரணம் என்ன? காரணமாக பெரிய கணவர் தர்மராஜா அர்ஜுன் அளித்திருக்கிறார். இன்னும் அது மட்டும் அல்லாமல் இன்னும் யார் என்றால் நமக்கு ரொம்ப முக்கியமானவர். இந்த நாடக கலையை உலகமெங்கும் பரப்பக்கூடிய யாரே இன்னும் கருப்பூர் வெள்ளாளப்பட்டியை சேர்ந்த இன்னும் ஐயாவாகப்பட்ட செல்வம் ஐயா அவர்கள். ஒவ்வொரு நாடகக்காரன் நாடகம் அண்ணா அவருக்கு அவர் தனி வேலை, கவர்மெண்ட் வேலை இருக்குது. அப்பேற்பட்ட வேலையும் பொருட்படுத்தாம நம்ம நாடக கலை இந்த உலகம் எல்லாம் பரவணும் அப்படி என்று சொல்லி செல்வம் யூடியூப் சேனல் என்று சேனலை வைத்து இந்த நாடக கலை உலகம் எல்லாம் பரப்ப வேண்டும் என்று நாடகக்காரர்களுக்கு உற்சாகம் தரும்படி எங்க நாம நாடகம் இருந்தாலும் சரி நம்மளை தேடி வந்து நாடகம் எடுத்து நமக்கு நல்ல ஆதரவு தரக்கூடிய இந்த செல்வம் ஐயா அவர்கள் குடும்பம் எப்படி வளர வேண்டும். அம்மா அந்த திருப்பதி ஏழுமலையான் சன்னதி எப்படி நாளுக்கு நாள் வளர்கிறதோ அது போல குடும்பமாகப்பட்டது சுபமாக வாழ வேண்டும் ராமோ கற்பகம். அது மட்டுமல்ல இன்னும் வேதா டிவி வேற இன்னும் நம்ம இதுல ஓடுது இல்ல